நிகிதா, இப்போது டெல்லியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, தாவேக தலைவர் விஜய் சிபிஐயின் 2வது கட்ட விசாரணையை நிறைவு செய்துவிட்டு அங்கு கையசைத்து விட்டு அவர் செல்லக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜயிடம் 2வது நாள் விசாரணை இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. அவருக்கு இனிமேல் சமன் இல்லை என்றும் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியே அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே திருப்தி ஒரு விஜய் முகத்தில் அதற்கு அந்த விசாரணை நிறைவடைந்த திருப்தியோடு ஒரு வெளிவரக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சிபிஐ லோதி சாலையில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இருந்து விஜய் வெளியே வந்து கையசைத்து இந்த விசாரணை நிறைவடைந்த நிம்மதியோடு அவர் காரில் ஏறக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 மணி நேரம் ஏற்கனவே ஒரு முறை விசாரணை, 7 மணி நேரம், இன்று 6 மணி நேரம் விசாரணை நிறைவடைந்தது. கடந்த முறை விசாரணையின் போது அவர் எழுத்துப்பூர்வமான சான்றிதழ்கள் பெறுவதற்காக காக்க வைக்கப்பட்டார். இன்று 4:30 மணிக்கு அந்த விசாரணை நிறைவடைந்த சூழ்நிலையில் 5:10 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கி தாவேக தலைவர் நடிகர் விஜயிடம் 2 நாள் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்து விட்டது. குற்றப்பத்திரிகையில் அவரது பெயர் சேர்க்கப்படுமா சேர்க்கப்படாதா என்பது குறித்து இன்று அவரிடம் நடைபெறும் அந்த விசாரணையில் தான் தெரிய வரும் என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று அந்த விசாரணை நிறைவடைந்த நிலையில் குற்றப்பத்திரிகையில் அவரது பெயர் சேர்க்கப்படுமா படாதா என்பது நாளை அல்லது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது தெரிய வரும். இதனால் சிபிஐ நீதிமன்றத்தில் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமா வேண்டாமா, அல்லது அடுத்த கட்டமாக இன்னொரு நாள் விசாரணை நடைபெறுமா இல்லையா என்பதற்கெல்லாம் இன்று விடை கிடைத்திருக்கிறது. இனிமேல் அவருக்கு சமன் இல்லை. விஜயுடன் இந்த பிரச்சனையில் விசாரணை இன்றோடு நிறைவு பெற்றது என்று சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அந்த ஆறுதலையும் நிம்மதியையும் விஜயின் முகத்தில் நாம் இப்போது பார்க்க முடியாது. கடந்த முறை ஒரு விசாரணை முடிவடைந்து எப்படி வெளியே சென்றார் என்றே இவருக்கும் தெரியவில்லை. இந்த முறை அவர் அந்த விசாரணை முடிந்த திருப்தியோடு அவருடைய ரசிகர்கள் மற்றும் அங்கு வெளியே கூடியிருந்தவர்களின் கைகளை பார்த்து கையசைத்து விட்டு அவர் சற்று நிம்மதியோடு வெளியே செல்லக்கூடிய அந்த காட்சி தெரிகிறது. இதனால் இன்றைய சிபிஐ விசாரணையோடு விஜய்க்கு அந்த சிபிஐ விசாரணை சிக்கல் நிறைவடைந்தது என்பதுதான் புரிய வருகிறது. 2 நாட்களாக 2 முறை 13 மணி நேரம் விஜயிடம் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் கரூர் மாநகரத்தில் உள்ள அந்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரிடமும் இந்த விசாரணை கடந்த முறை நடைபெற்ற போது கரூர் மாவட்ட எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் இந்த விசாரணையில் பங்கேற்றார்கள். இன்றும் காவல்துறையினர் சிலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அதற்கு குறுக்கு விசாரணையில் விஜய் அளிக்கக்கூடிய பதில்களும் காவல்துறையின் மற்றும் அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட அந்த புகைப்பட வீடியோ பதிவு சாட்சியங்களையும் ஒப்பிட்டு இந்த விசாரணை இன்று 6 மணி நேரம் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. சிபிஐ விசாரணை விஜய்க்கு முடிவடைந்திருக்கிறது. தொடரும் இந்த விசாரணையில் விஜய் இனிமேல் விசாரணைக்கு அழைக்கப்பட மாட்டார், அவருக்கு சமன் இல்லை என்ற தகவலும் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் விஜய்க்கு இப்போதைக்கு இந்த சிபிஐ சிக்கல், சமன் சிக்கல் நிறைவடைந்திருக்கிறது. இந்த சிக்கல் நீடிக்குமா, தொடருமா விசாரணை என்றெல்லாம் பல்வேறு விதமான யூகங்கள் வெளியான சூழ்நிலையில் அந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று தாவேக தலைவர் விஜய்க்கு நடைபெற்ற 2ஆம் நாள் விசாரணையோடு சிபிஐ விசாரணை கரூர் துயர சம்பவத்தில் விஜய்க்கு நிறைவடைந்திருக்கிறது. மற்ற நபர்களிடம் தொடரும் விசாரணை. இது குறித்து இனிமேல் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய தேவையில்லை என்பதை சிடிஆர் நிர்மல்குமார் இன்று அவர் அளித்த பேட்டியில் உறுதியளித்திருக்கிறார். இன்று காலை 10:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது. அவரிடம் பல்வேறு கேள்விகள், வாக்குமூலங்கள் மற்றும் அவரிடம் அவருடைய கருத்துக்கள் ஆகியவை கேட்கப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை அறிக்கையில் அவை அனைத்தும் இடம்பெறும். இந்த விசாரணையின் முடிவில் மற்றொரு மிக முக்கியமானது, அவரது பெயர் சேர்க்கப்படுமா, விஜயின் பெயர் சேர்க்கப்படுமா என்பது குறித்தும் இன்று சிபிஐ அதிகாரிகள் அவர் அளித்த வாக்குமூலம் மற்றும் இந்த குறுக்கு விசாரணையில் அளித்த தகவல்களின் மூலமாக முடிவு செய்வார்கள். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.